தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை சரியாக காலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 2 தினங்களாக மழைப்பொழிவை டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கடலோர பகுதிகளில் சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்து வந்த நிலையில் நேற்றைக்கு உட்புற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது பரவலான மாவட்டங்களில் நேற்றைக்கு மாலைக்கு பிறகு, அதாவது மதிய மாலைக்கு பிறகு ஆங்காங்கே லேசானது மழைப்பொழிவு என்பது வட உள் மாவட்ட பகுதிகளான கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாகவும், வட கடலோர பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு, உட்புற தமிழகம்னு எடுத்துக்கொண்டால் மிக லேசாக ஒரு சில இடங்களில். அதன் தொடர்ந்து அதிகபட்ச மழைப்பொழிவாக டெல்டா கடலோரத்தின் தெற்கு பகுதி நாம் எதிர்பார்க்கப்பட்டது. டெல்டா கடலோர பகுதிகளான தெற்கு பகுதி நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம் பகுதிகள் கிட்டத்தட்ட